ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்திஸ் விலாக். நம்ம விலாக்ஸில் பூண்டு தக்காளி தொக்கு என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்ட்டு வாங்க சொல்லித்தரேன். இது எனக்கு நான் ஒரு ஆளுக்கு செய்கிறதுக்காக 3 சின்ன தக்காளி இந்த சைஸில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் உப்பு, தனி மிளகாய் தூள் அது மட்டும் போட்டு இந்த மாதிரி மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். எனக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்குங்கிறனால ஒரு 8 பல் பூண்டு எடுத்திருக்கேன். முழுசாக அந்த மாதிரி இடிக்கும் பொழுது தோல் தனித்தனியாக வந்துடும். இந்த மாதிரி இடித்து பூண்டையும் எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டு நச்ச பூண்டை எடுத்து நல்லா செவக்க ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மொறுமொறுன்னு பூண்டு ரோஸ்ட் ஆன உடனே இந்த அரைச்ச விழுதை எடுத்து அதில் ஊற்றிடுங்க. ஊற்றி அதை லைட்டாக வாஷ் பண்ணி அந்த தண்ணியும் சேர்த்து ஊற்றி ஒரு 15 மினிட்ஸ் அல்லது 10 மினிட்ஸ் நல்லா பச்சை வாடை போக கொதிக்க வச்சிங்க அப்படின்னா இந்த டேஸ்ட்டில் இதே மாதிரி பூண்டு தொக்கு ரெடி ஆயிரும். தேவைப்பட்டவங்க கொஞ்சோண்டு ஜாக்கரி வேணால் சேர்த்துக்கலாம், தேவையில்லைன்னா லிட்ரு